எங்கள் ஊரில் ஒரு பையன், அவன் எம்எஸ்சி பாஸ் பண்ணவன், பம்பாயில் நல்ல வேலையில் இருந்தான். அப்போ ஒரு 50,000 ரூபாய் சம்பளம். ஒரு பொண்ணை கல்யாணம் பேசி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பொண்ணுக்கு 80,000 ரூபாய் சம்பளம். பையனுக்கு 50, பொண்ணுக்கு 80. அந்த பொண்ணை பார்க்குற போதெல்லாம் இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன இருந்தாலும் நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன்ல. இந்த குடும்பம் ஒத்து வருமா? என்னம்மா, ஒத்து வருமா ஒத்து வராதா? அந்த பொண்ணு நான் உன்னை விட சம்பாதிக்கிறவன் தெரியுமில்ல, நீ தான் காலையில் காப்பி போடணும், என்னை எழுப்பணும். அப்புறம் என்னத்துக்காக சண்டையா போச்சு. கடைசி கோர்ட்டில் போய் தடுமாறுறாப்பில் ஆகிப்போச்சு. புரியுதா? இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல இன்னைக்கு இருக்கா? இருக்கு சார். இதுக்கு உங்க சேக்கிழார் எங்கேயாவது தீர்வு சொல்லி இருக்காரா? சேக்கிழார் சொல்லி இருக்காரா? சொல்றேன். இப்ப நான் பிரச்சனையை சொல்லிவிட்டேன். ஈகோ, நான் சம்பாதிக்கிறேன், நாம் பெரிய ஆளு, உன்னை விட நாம் பெரிய ஆளு. மாட்டு வண்டி, ரெட்டை மாடு, 2 மாடு ஒன்னாத்தானமா ஓடணும். ஒரு மாடு முன்னாலையும் ஒரு மாடு பின்னாலையும் ஓடுனா வண்டி என்னத்துக்காகும்? கொடை சாஞ்சிரும். அப்படித்தான் சாஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு இடம் சொல்றேன். இளையான்குடி மாற நாயனார், இளையான்குடியில பெரும் பணக்காரர். சிவபெருமான் பார்த்தார், இவருக்கு மனசு சுத்தம், மனசுல வளம் அதிகம், அதனால மொத்த வளம் போகணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். இன்னவாறு வளஞ்சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனஞ்சுருங்குதலின்றி. வளம் தானே சுருங்கி போச்சு, மனஞ்சுருங்கலை இல்ல. கொடுக்கிறதுக்கு வளம் வேணுமா மனம் வேணுமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனஞ்சுருங்கலியா சேக்கிழார் வாக்கு. இருந்ததையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். யாரு வந்தாலும் சாப்பாடு, எப்ப வந்தாலும் சாப்பாடு. சிவபெருமான் பார்த்தார், ராத்திரி 12 மணி இருக்கும், மழை கொட்டுது, எங்கேயும் ஒரே கும்முன்னு, ஒரு கருங்கும்முன்னு இருட்டு. அதுல வந்து வீட்டு கதவை தட்டுறார். இவர் கதவை திறக்கிறார், அடியார் வந்து நிற்கிறார். பசிக்குது. ஓ, இவருக்கு சாப்பாடு போடணும். வீடு சுத்தம், மனமும் சுத்தம், கையும் சுத்தம், பையும் சுத்தம், ஒன்றும் கிடையாது வீட்டில். யார்கிட்ட போய் கேட்கலாம்? விருந்தாளி வந்தா யாரை பார்ப்போம்? வீட்டுக்காரியத்தான் பார்ப்போம். முகம் சந்தோஷமா இருந்தா அவரை நீங்க சாப்பிடுங்க. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சா நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. நமக்கு தெரியாதா? அந்த அம்மா பார்த்தாளா சந்தோஷமா இருக்கு. இவருக்கு அதுக்கு மேல உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ உள்ள போறாங்க. இவர் கேட்கிறாரு, அம்மா நம்ம என்ன பண்றது? இருந்தது ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் விதை நெல் இருந்துச்சம்மா, அந்த விதை நெல்லையும் கொண்டே போட்டுட்டு வந்தாச்சு, அப்பத்தானே முளைக்கும் அப்படின்னு போட்டுட்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு வழி பண்ணலாம், இவனுக்கு தெரியல. அந்த பொண்ணு இப்ப அதை சொல்லணும். இப்ப நம்ம வீட்டுக்காரியா இருந்தா என்ன சொல்லுவா? உங்களுக்கு அறிவே கிடையாது, அவன் இருந்தா கூட விட்டுருவேன் அதை. புரியுதா? என்னங்க இப்படி ஒரு காரியம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தன்னாலும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. அவன் ஓஞ்சு போயிடுவான்ல. எப்படி பேச வைக்கிறாரு சேக்கிழார் பாருங்க. அவ என்ன தெரியுமா சொல்றா? அழகா சொல்றா. மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிறேன், எனக்கு ஒன்னும் தெரியல. அவளுக்கு தெரியுது, தெரியலேங்கிறா. மறக்காதீங்க, தெரிகிறத தெரியலைங்கிறா. இவன் என்ன? ஆமா ஆமா, எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல, நம்ம 2 பேரும் போத் சைலிங் ஆன் தி சேம் போட். ஆமா, 2 ஒண்ணுதான், மனசு ஒன்னாயிருமல்ல. உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, சரி நடத்து. மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிறேன், ஏதிலாரும் இனி தருவாரில்லை. எல்லா வீட்லையும் வாங்கியாச்சு, நீ யாரும் தரமாட்டாங்க. அட அப்படி போய் கேட்டாலும் ராத்திரி 12 மணிக்கு யாரு கொடுப்பா? போதும் வைகிற்று, போமிடம் வேறில்லை. தீது செய்வினை ஏற்கு என் செயல். நம்ம தீங்கு பண்ணி இருக்கோம், போன பிறவியிலே நல்லது பண்ணல, அதனாலதான் அடியாருக்கு சாப்பாடு போடுற வாய்ப்பு கிடைக்கல. தீது செய்வினை ஏற்கு என் செயல். நமக்கு என்ன செய்யறதுன்னு புரியலே. அவன் ஆமா ஆமா எனக்கும் புரியலே.
இப்படி வந்தாளா கடைசி வைக்கிறா பாருங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கனும் ஆகும் அல்லது ஒன்று அறியேன். நீங்க இன்னைக்கு மத்தியானம் வயல்ல கொண்டு போய் வித நெல்ல போட்டீங்கல்ல, 4 வீட்டுல போய் பிச்சை கேட்கப்படாதுன்னு வெளியேறதுக்காக செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால், நிலத்துக்கு போங்க அதை எடுத்துக்கிட்டு வாங்க, அப்படி வந்துட்டா வல்லவாறு அமுதாக்கலாம். வேற ஒண்ணு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டே தெரியல தெரியல தெரியல. புரியுதாம்மா? நமக்கு ஒன்று தெரிஞ்சா கூட புருஷனுக்கு தெரியலன்னா தெரியல தெரியல தெரியலன்னா தான் அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும். நானும் மக்கு நீயும் மக்கு ஜாடிக்கு மூடி சரியான ஜோடி இருக்குமா இல்லையா? எனக்கு தெரியும் உனக்கு தெரியலன்னா அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தன். பொண்ணு ஜெயிச்சுட்டாம்மா, தெரியலே தெரியலேன்னு சொல்லி இவளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு காட்டி விட்டாளே. நம்ம தெரியுது தெரியுதுன்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியலைங்கிறத இல்லை காட்டுவோம். செல்லன் என்னங்க வாக்கு, சேக்கலாறு வாக்கு. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கனும் ஆகும் அன்றி மற்று அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற. ஆகா, நீ சொன்னது சரிதான், நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இவர் ஒரு கூடையை தூக்கிக்கிட்டாரா, அந்த அம்மா வந்து வாசக்கதவை திறந்து விட்டா. கூடையை தூக்கிட்டு போனா மழை கொட்டுது, கருங்கும்முன்னு இருக்கு, அப்படியே மை கொற்றாப்புல இருட்டு. தடவி தடவி போனார், ஒரு வழியா இவர் வயலை கண்டுபிடிச்சார். இது அடுத்த வயலுக்கு போனா வம்பால போயிரும். இவர் வயலை கண்டுபிடிச்சா இந்த மழையில எல்லாம் மிதக்குது. அப்படியே வாரினார், எடுத்தார், வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த அம்மா பார்த்தா நன்று, இவருக்கு ஒரு பாராட்டு. இவனுக்கு எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. பொண்டாட்டி புருஷனை பாராட்டினால் புருஷன் பெண்டாட்டிக்கு 100 வருஷத்துக்கு அடிமையாயிருவேன். திருப்பி சொல்லவா? புருஷன் பொண்டாட்டிய நன்றாக பாராட்டினால் பெண்டாட்டி 100 வருஷத்துக்கு அவனுக்கு அடிமையாயிருவான். சரியா இல்லையா? நல்லா பாராட்டணுமா? இன்னொன்று தெரியுமா? கணவன் மனைவியை பாராட்டுறதை விட இன்னொருத்தரை பாராட்டினால் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாள். நீங்க சொன்னதெல்லாம் கேப்பா, காலில் விழுந்துடுவா. ஐயோ உங்களை மாதிரி உண்டாம்பா. ஐயோ சார் அப்படியெல்லாம் நடக்குமா? யாராவது அப்படி இருக்கிறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கிறானா இல்லையா? யாரை பாராட்டணும் தெரியுமா? அவங்க அப்பாவை பாராட்டணும். யார? மாமனார. ஐயோ உங்க அப்பா மாதிரி உண்டான்னா விழுந்துடுவா. எப்படிப்பட்ட எம்மா? சரிதானே? பொண்ணுக்கு அப்பா மேல பிரியம் இருக்குமா இருக்காதா? பொண்ணுக்கு அப்பா மேல பிரியம் இருக்குமில்ல இருக்காதா? தசரதம் பார்த்தாம்மா, கைகேயிட்ட சொல்றேன். கடைசியில அவ என்ன கேட்டா? ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்டால. அப்போ இந்த ஆயுதத்தை தசரதன் கையாண்டான். கண்ணே வேண்டும் என் நினைமிய கடவேன், என் கண்ணை கேட்டாலும் கொடுப்பேன். கண்ணே வேண்டும் என் நினைமிய கடவேன், என் உள்நேராவி வேண்டினுமின்றே உனதன்றோ, என் ஆவியை கேட்டாலும் கொடுப்பேன். பெண்ணே வன்மை கேகையன் மானே, வள்ளலான கேகய ராஜாவுக்கு மகளே. யார பாராட்டுறான்? அவங்க அப்பாவை, கேகய ராஜாவை, கைகேயினுடைய அப்பாவே. பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளி மற்றையதொன்றும் மற என்றான். மண்ணை எடுத்துக்கோ, அந்த இன்னொன்னு கேட்டியே அதை மட்டும் விட்டுரு. அது என்ன இன்னொன்னு கேட்டது? ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னியே, அதை சொல்ல கூட மனசு வரல, அந்த இன்னொன்னை மட்டும் விட்டுரு. அவ கைகேயி அதுக்கும் அசையலை. அது எக்ஸப்ஷனல் கேஸ். புரியுதா? யாரை பாராட்டணும்? புருஷன் பொண்டாட்டிய பாராட்டணும். எங்க அந்த பொண்டாட்டி வீட்டில் என்ன செய்யறா? சும்மா தான் இருக்கா. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறவ அவ, எல்லாருக்கும் சாப்பாடு பண்றவ அவ, பிள்ளை குட்டிகளுக்கு குளிப்பாட்டி ஏற்பாடு பண்றவ அவ, பிள்ளை வயிற்றுல 4 இட்லியை திணிக்கிறவ அவ, அந்த பிள்ளைய கொண்ட டாக்ஸிலையோ அல்லது ஆட்டோ ரிக்ஷாவிலையோ திணிக்கிறவ அவ.
இவருக்கு துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறவ அவன், இவருக்கு சாப்பாடு மத்தியான வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சாயங்காலம் வர்ற பொழுது அவளது வேலையும் பார்த்து, இந்த மனுஷனுக்காவது சனி ஞாயிறு லீவு, அவளுக்கு லீவே கிடையாது, அவளை பார்த்து சும்மாதான் இருக்காள்னு சொன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? என்னம்மா அவளை பாராட்டுங்கள். எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் வல்லவார், அதை நீங்கள் கொண்டு வந்தால் வல்லவார் அமுதாக்கலும் ஆகும். எல்லாம் முடிஞ்சது, கொண்டு வந்தாச்சு. இருக்கிறது என்ன? ஒரே ஒரு நெல், அதை குத்தினா அரிசி ஆக்கினா, ஆமா விறகு வேணுமே, விறகுக்கு என் செய்கோம் என்று இறைஞ்சினாள் கணவனாரை. அவன்கிட்ட போய் கணமா விறகுக்கு என்ன செய்யலாம், இதை பண்ணுங்கன்னு சொல்லல. என்ன அவன் பார்த்தான், பெரிய உத்தரம் போடு, வெட்டி போடு, அலக்கினை அறுத்து வீழ்த்தார். அலக்கு என்ன தெரியுமா? உத்தரத்தை வெட்டி போட்டாச்சு, கொண்டே போட்டு சாதம் சமைக்கிறா. ஆமாம், கறிக்கினி என் செய்கோம் என்று இறைஞ்சினாள் கணவனாரை. கறிக்கு என்ன செய்கிறது? வீட்டில் வெளியில கீரை போட்டோம், அது முளைச்சு இருக்கும், எடுத்துக்கிட்டு வரேன். பாசப்பழி முதல் பறிப்பார் போல குளிரம்பாத புன்சை குறுமயிர் குறும்பயிர் கரத்தால் எடுத்தான் கொண்டு வந்தான். அந்த பொண்ணு என்ன பண்ணனா, மகா கெட்டிக்காரி, அந்த கீரையை வச்சு 4 கறி பண்ணிவிட்டான். அந்த அம்மா கெட்டிக்காரியா, அவ கைவினையினால 4-5 கறி பண்ணிட்டு வந்தா. இந்த சிவபெருமான் அடியாரா வந்தாரா, மறைஞ்சிட்டார். இவர் பண்றதே இப்படித்தான். நம்ம சும்மா இருந்தா தட்டி விடுவார், எந்திரிச்சோம்னா காணாம போயிடுவார். வள்ளற் பெருமான் அழகா பாடுவார், என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான். கல்யாணத்தை பத்தி என்னன்னு தெரியாம இருந்த போது என் கழுத்துல வந்து தாலிய போட்டாரு. இப்ப கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த மனுஷன் காணாம போயிட்டாரு. வள்ளலார் வாக்கு, என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான், என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான். இப்ப இத படிச்சா நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் கணவனிடத்திலே எப்படி பேசுவார்கள்? தெரிஞ்சா கூட ஒன்னும் தெரியல ஒன்னும் தெரியல, மெதுவா அவனை வளைச்சிருவாங்க. ஒரு பெண் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்ப சொல்லுங்க, இந்த அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? பெரிய புராணம் வேணுமா வேண்டாமா? ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், அது இன்னும் ஒரு அற்புதமான இடம். நேற்று ராத்திரி பூரா எனக்கு சிந்தனையே இதுதான். நம்ம ஆபீஸ்கள்ல எல்லாம் ஒரு 4 வரி எழுதி போடணும். நம்ம அலுவலகங்கள் இருக்கு பாருங்க, எல்லாத்திலையும் 4 வரி எழுதி போடணும். அது யாரு பாடின பாட்டு? சேக்கிழார் பாடின பாட்டு. ஒரு மாநிலத்தை காப்பாற்றக்கூடியவன், மாநிலம்னா அரசு, நீங்க பாட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்னு நினைச்சுக்கப்படாது. மாநிலங்காவலன் என்ன செய்யணும்? மக்களுக்கு அவனால துன்பம் வரப்படாது, அவனுடைய ஆபீசர்ஸ்னால துன்பம் வரப்படாது, பகைவர்களினால துன்பம் வரப்படாது, நோய் நொடிகளால துன்பம் வரப்படாது, விலங்குகளால துன்பம் வரப்படாது. இவ்வளதை இருந்தும் காப்பாற்றணும். மாநிலங்காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கிடையூறு தன்னால். முதல்ல இந்த ராஜாவால தான் துன்பம் வரும். இவன் பாட்டுக்கு டாக்ஸை கூட்டுவான், குறைப்பான், இஷ்டப்படி பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். எங்க குடியாட்சியிலேயே இந்த பாடுபடுறமே, முடியாட்சியிலே எந்த பாடுபட்டிருப்பாங்க? தன்னால் 2, தன் பரிசனத்தால். இந்த கவர்மெண்ட் ஆபீசர் தான் எல்லா வழிகளையும் துன்பப்படுத்துவார். என்ன அவர் எங்கே இருக்காரு? கவர்மெண்ட் ஆபீஸில். ஒரு பெரியவர் அழகா சொன்னார், அரசாங்க அதிகாரியின் வீட்டு முட்டை தனியார் வீட்டு அம்மியை உடைத்து விடும். எப்படி எப்படி எப்படி? அரசாங்க அதிகாரியின் வீட்டு முட்டை தனியார் வீட்டு அம்மியை உடைத்து விடும். எங்க அம்மி முட்டையை உடைக்குமா, முட்டை அம்மியை உடைக்குமா? அப்படி சொன்னார். தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், பகைவனால துன்பம் வரக்கூடாது. மாநிலங்காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கிடையூறு தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கள்வரால். திருட்டு பயமே இருக்கப்படாது.
ராத்திரி 12 மணிக்கு அழகான இளம் பெண் கழுத்து நிறைய நகைய போட்டுக்கிட்டு எந்த ஊர்ல நடந்து போறாளோ அந்த ஊர்ல தான் சுதந்திரம் இருக்கிறது. செஞ்சிராதிய பகல்ல போனாலே பயமா இருக்கு. புரியுதா? பாட்டு என்ன? தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் விலங்குகளினால துன்பம் வரப்படாது. ஆன பயம் 5ம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. அறத்தை காப்பாத்தணும், இந்த 5ல இருந்தும் காப்பாத்தணும். யாரு சொல்றா? மனுநீதி சோழன் சொல்றான். 63 நாயன்மார்கள் வரலாற்றுக்கும் மனுநீதி சோழனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒரு நாடு நன்றாயிருக்க வேண்டும் என்று அமைச்சராயிருந்த சேக்கிழார் மனுநீதி சோழன் வரலாற்றை கொண்ட உள்ள அப்படி சொருகி விட்டார். எப்படி கம்பராமாயணத்திலே பிரகலாத சரித்திரம் இரணியன் வதை சேர்க்கப்பட்டதோ அது மாதிரி பெரிய புராணத்திலே அற்புதமாக மனுநீதி சோழன் வரலாற்றை கொண்டே சேர்த்தார். இந்த பாட்டை வச்சார். எல்லா ஆபீஸிலையும் எழுதி போடணும். இன்னைக்கு எழுதி போட்டா சுகமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, பெரிய புராணம் வேணுமா வேண்டாமா? மூணாவது அது ரொம்ப அற்புதம். திருஞான சம்பந்த பிள்ளையார். திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. திருவாசகத்தில் சிதம்பரத்துக்கு பாட்டு ரொம்ப அதிகம். அதே மாதிரி பெரிய புராணம் 4286 பாட்டில் 1256 பாட்டு ஞானசம்பந்த சாமிக்கே. திருஞான சம்பந்தர் தான் ஆளினால் நிறைய பாட்டு அவருக்குத்தான். அவர் உங்க மெட்ராஸ் மயிலாப்பூருக்கு வர்றார். மயிலாப்பூர்னா அப்ப இருந்த சாந்தோம் சர்ச்சு, அங்கதான் மயிலாப்பூர் கோயில் ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்துச்சு. அந்த ஊருக்கு வர்றார். வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். இவரு திருவொற்றியூர்ல இருந்து நடந்து வந்தார். வர்ற வழியெல்லாம் மல்லிகை பூக்கள், மேலே மல்லிகை பூ பந்தல். எவ்வளவு தூரம் எங்கே இருக்கு? திருவொற்றியூர் மயிலாப்பூர் எங்கே இருக்கு? பூரா மல்லிகை பூ பந்தல், கீழே மல்லிகை பூ. ஏன்? சின்ன குழந்தை, கால் வலிக்கும். திருஞான சம்பந்தர் என்ன ஒரு 12-13 வயசு இருக்கும், அவ்வளவுதானே, குழந்தை அப்படின்னு அப்படியே கவலைப்பட்டு யாரோ ஒருத்தர் அப்படி பூ படுக்க போட்டிருக்கார். திருஞான சம்பந்தருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே வந்தாரா, மயிலாப்பூருக்கு வந்துட்டார். வந்த உடனே ஓரத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு பேரு சிவநேச செட்டியார். இந்த பூ பந்தல் எல்லாம் இவரு தான் போட்டார். என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஏன், எதனால? பக்கத்தில் உள்ளவங்க கதையை சொல்றாங்க. சிவநேச செட்டியாருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்த மாதிரி. பெரியாழ்வார் எழுதுவார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஒத்த பொண்ண பத்தேன் ஆண்டாள இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாரே. இந்த கிருஷ்ணனுக்கு 2 தாயார் இல்ல, ஒருத்தி யசோதன், ஒருத்தி தேவகி. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்ல, 2 மாமியார் என் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்கணுமே. 4000 திவ்ய பிரபந்த சாமி. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொள்ளோ. இதுக்கெல்லாம் நர்த்தகி நடராஜ் டான்ஸ் ஆடுனா அற்புதமா இருக்கும். இது அப்படியே, அது காவியம், இது ஓவியம். சரிதானே? யாரு பாடுறா? பெரியாழ்வார் அப்படி பாடினார். ஒத்த பொண்ணு வளர்த்தார். பொண்ணுக்கு 3.5 வயசு. அம்மா பொண்ணுக்கு யாரு மாப்பிள்ளை? அப்பவே 3.5 வயசுல. திருஞான சம்பந்தருக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்ட்டார். திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர். இவரு சிவநேச செட்டியார். ஒத்துக்காது, இப்பவே ஒத்துக்காது. அப்போ சிவனடியார்களுக்குள் ஜாதி கிடையாது, சிவனடியார்களுக்குள் வேற்றுமை கிடையாது. எல்லாம் சிவம், எல்லாம் சிவம். அதனால ஐயர் வீட்டு பையனுக்கு செட்டியார் வீட்டு பொண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டார். இந்த பொண்ணு யாரு? திருஞான சம்பந்தருடைய மனைவி.
3 வயசு, 4 வயசு, 5 வயசு. பொண்ணு பூ கொய்ய போயிட்டு, பூ கொய்தது, உள்ள இருந்து பாம்பு கடிச்சது, பொண்ணு இறந்து போச்சு, எரிச்சாச்சு. சாம்பலை என்ன செய்யலாம்? காசியில கங்கையில கரைக்கலாமா? கூடாது. இது திருஞான சம்பந்தர் சொத்து. குடத்துல வச்சார். எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டார். குடத்தை கொண்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டார். நம்மெல்லாம் போனா நம்ம அஸ்திய ஜென்மத்துக்கும் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆமாங்க, நீங்க கட்டின வீடா இருக்கும். 7 கோடி செலவழிச்சு நீங்க கட்டி இருப்பீங்க. ஐயோ தோட்டத்தில் வைடா, அந்த ஆளு திருப்பியும் வந்துட போறேன். தோட்டத்தில் வச்சு காசிக்கு அனுப்பி நம்ம கட்டின வீடுமா, புரிஞ்சுக்கிடுங்க. கொண்ட கோயிலுக்குள்ள வச்ச மாதிரி வச்சு விட்டார். இது யாரு சொத்து? திருஞான சம்பந்தர் சொத்து. திருஞான சம்பந்தர் சொத்து. அதைத்தான் இப்ப செட்டியார் என்ன பண்ணார்? ஞான சம்பந்தருக்கு முன்னால கொண்டே வச்சு விட்டார். எல்லா கதையும் தெரியுது. திருஞான சம்பந்தர் அற்புதமா பாட ஆரம்பிச்சார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல்னா சோறு போடுறது. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு, அது புரியாமல் போகிறாயா பூம்பாவாய். தைப்பூசம் நடக்குமே, மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். நெய்ப்பூசு முன்பொடுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். மாசி கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி, அதென்ன பெருஞ்சாந்தி? கும்பாபிஷேகம். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். அத்தனை பாட்டிலையும் பூம்பாவை பேரு. அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். பூம்பாவாய் பூம்பாவாய், இதுக்கு பேரு தெரியுமா? பூம்பாவை பாட்டு. முடிஞ்சுது. 10வது பாட்டு முடிஞ்சுதா, குடம் உடைஞ்சுது. உள்ள இருந்து பொண்ணு 12 வயசு பருவ பொண்ணா வந்து நிற்கிறான். 5 வயசுல பாம்பு கடிச்சுது. இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷ வளர்ச்சி. 10வது பாட்டு, 12 வயசு, பொண்ணு கம்பீரமா வந்து நிக்குது. அது என்ன 10வது பாட்டு? அம்மா வயிற்றுல எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை மாசம்? 10 மாசம். முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. பட்டினத்து சாமி. 10 மாசம் குடம் உடைஞ்சுது. பொண்ணு கம்பீரமா வந்து நிக்குது. சிவனேச செட்டியாருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பொண்ணு பொழைச்சிருச்சேன்னா இல்லை, என் பொண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அதுதானம்மா ஆசை, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். திருஞான சம்பந்தரை பார்த்தார், கும்பிட்டார். பொண்ணு பொழைச்சிருச்சு, நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? அங்க இருந்து இங்க வரைக்கும் பூவுனாலேயே படுக்க ஒரு பெரிய பந்தல் போட்டவர் செட்டியார். கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கார். ஒத்த பொண்ணு. தேங்க்யூ மாமான் இருப்போம். விட்டுருவோமா? இங்கதான் ஞான சம்பந்தர் நிற்கிறார், அங்கதான் சேக்கிழார் நிற்கிறார். ஐயா, சேக்கிழார் சொல்லலைன்னா இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? அந்த புண்ணியவான் மந்திரியா இருந்ததுனால ஒவ்வொரு ஊரா போய் விசாரிச்சு எழுதி நமக்காக எழுதி வைத்தார். இல்லைன்னா போயிருக்குமே. சிவபெருமான் புராணத்துக்கு திருக்காலத்தி புராணம், திருவிளையாடல் புராணம், காஞ்சி புராணம்னு பேர். அடியார் பெருமைக்கு பெரிய புராணம்னு பேர். ஏன் அதெல்லாம் சிறிய புராணமோ? ஆமா, சிவபெருமானுக்கு முன்னால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. என்ன சொல்றார் தெரியுமா ஞான சம்பந்தர்? ஐயா, உங்க பொண்ணு இறந்து போயிட்டா. இது நான் பெற்ற மகள். புரியுதா? இதுதான்மா சைவம். புரியுதா? இதுதான் சைவம். இவள் என் மகள், என் மனைவி அல்ல. இன்னொன்னு சொல்லவா?
திருமருகல்னு ஒரு ஊர், திருமருகல். அங்கே ஒரு பெரிய வணிகர். அந்த வணிகருக்கு 7 பொண்ணு. அந்த காலத்தில் 7 பொண்ணு. அம்மா 7 பொண்ணு பிறந்தா அது வரமா சாபமா? அடி சக்கை வரம். என்னங்க ஐயா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நீங்க வேற. ஆமா பின்ன என்ன? என்னங்க வரமா சாபமா? வரம். வரம் சத்தியமா வரம். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அது ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போவான். சப்ளை அண்ட் டிமாண்ட் தியரி புரியுதா? பெண் சப்ளை குறைச்சல், டிமாண்ட் அதிகம். சப்ளை கூட இருந்து டிமாண்ட் கம்மியா இருந்தா பிரைஸ் என்னாக? 41 வருஷம் காமர்ஸ் படிச்ச வாத்தியாரு, மறக்கப்படாது. இந்த எக்கனாமிக்ஸ் இன்னும் விட மாட்டேங்குது. இல்ல மழை விட்டாலும் தூவான விட மாட்டேங்குது. சப்ளை குறைஞ்ச உடனே பிரைஸ் ஏறிடுச்சு. இந்த பொண்ணுக்கு 10 லட்சம் கொடுக்கறேங்கிறான் ஒரு வக்கீல், அந்த பொண்ணுக்கு 20 லட்சம் கொடுக்கறேங்கிறான் ஒரு டாக்டர். ஓ, இந்த பொண்ணுக்கு 30 லட்சம் கொடுக்கறேங்கிறான் ஒரு இன்ஜினியர், இந்த பொண்ணுக்கு 10 கோடி கொடுக்கறேங்கிறான் ஒரு அரசியல்வாதி. அங்கதானே பணம் ரொம்ப இருக்கான். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. இப்ப சொல்லுங்க, 7 பொண்ணு பிறந்தா வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சௌக்கியமா சாப்பிடலாம். பணம் தீந்து வச்சா 8ஆவதா ஒரு பொண்ணை பெத்துக்கலாம், அவ்வளவுதானே. கவியரசு கண்ணதாசனோட ஒரு முறை போன பொழுது ஒரு கடைக்கு போனான். எல்லாம் ரெடிமேடு. 20 உருப்படி எடுத்தாரு. 20 உருப்படி ஒன்னா சைஸுக்கு ஒண்ணு. அண்ணே என்ன இத்தனை எடுக்கிறீங்க? அத்தனைக்கும் பிள்ளை இருக்குடா. பக்கத்தில் உள்ளவர் கேட்கிறாரு, அண்ணே ஒன்னு கூட எடுத்து விட்டீங்க போல இருக்கு, அதுக்காக என்ன அடுத்த வருஷம் ஒன்று பெற்றுக்குவோம்? இந்த தைரியம் யாருக்கு வரும்? நம்ம ஒத்த பிள்ளைய வளர்க்க துப்பு இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். தடுமாறுறமா இல்லையா? அத்தனை பிள்ளைகள் அந்த மாதிரி. பரவாயில்ல விடுங்க, 7 பெண் குழந்தை, சந்தோஷம். இவருக்கு ஒரு தங்கச்சி, அநியாயமா ஒரு ஆம்பளை பிள்ளை. அதுக்கு பணத்துக்கு வழி இல்லை. தங்கச்சி அண்ணங்கிட்ட வந்தா, அண்ணா உன் பொண்ணுல ஒரு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வை, விளக்கேற்றி வை. இன்னும் அவ ஏத்தனை விளக்கு எரியாது போல இருக்கு. மருமகள் வந்துதான் ஏத்தணும். சரி, நம்ம மரபுங்க அதெல்லாம். சரின்ட்டா 7 பிள்ளை இருக்குல்ல, பார்த்துக்குவோம். தங்கச்சி இறந்து போயிட்டான். அந்த பையன் வந்து மாமா வீட்டில் உட்கார்ந்துட்டான். மூத்த பொண்ணு கமலா, நமக்குத்தான் நமக்குத்தான் நமக்குத்தான். ஒரு வக்கீல் ஐயா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. அடுத்த பொண்ணு விமலா, அடுத்த பொண்ணு அமலா. எல்லா லாபம் போயிடுச்சு. ஒரு லாபம் இவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இவன் ஒரு சன்னீர் லாவாக வழி இல்லை. என்ன பண்ணுவான்? எல்லாம் 6 பொண்ணு போயிடுச்சு. 7ஆவது பொண்ணு மட்டும் பாக்கி. 7ஆவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயா. பைசா இல்லை கிடைக்குது. என்ன சும்மாவா? காசேதான் கடவுளடா, கடவுளுக்கும் அது தெரியுமடா. என்ன பண்றது? அன்னைக்கு ராத்திரி இவன் தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான் அந்த ஆம்பளை. அந்த பொண்ணு வந்துருச்சு அத்தான்னு. என்னன்னா, எப்போ அத்தைக்கு அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். ஆமா, நான் தான் மிச்சம். ஆமா, நான் உனக்கு சொந்தம். இந்த பொண்ணை பாராட்டணுமா இல்லையா? அப்பாவை காப்பாத்துது. பெண்ணிற் பெருந்தக்கை யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். இப்ப என்ன செய்யணுங்கிற? புறப்படுங்க. திருமறைகள் சிவன் கோயில். என் கழுத்துல தாலியை கட்டுங்க. தாலி இந்த வச்சிருக்கேன். இந்த பொண்ணு ரெடியா வந்துருச்சு, கையில வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகள். ஏன் தெரியுமா? ஐயா நான் ஒன்று சொல்றேன். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியின் திரு ஒற்றியூருக்கு வந்தார். வந்த உடனே ஒரு மின்னல் அடிச்சுது. ஒரு மின்னல் அடிச்சுது. யார் அந்த பொண்ணு? சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியாரை பார்த்துட்டார். இந்த பூர்வ ஜென்மம் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். பார்த்த உடனே சிவபெருமானே, என்னப்பா இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இதை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நான் கனவுல போய் கேட்கிறேன்.
இந்த சிவபெருமான் மாதிரி எளிமையான தெய்வம் உலகத்திலேயே கிடையாதம்மா. நான் எழுதி ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். இவ்வளவு எளிமை எங்கேயும் கிடையாது. அவர் என்ன சொல்றார்? நான் போய் கனவுல சொல்றேன், வேற வேலை கிடையாதா? அவ கனவுல போயிட்டார். சாரும் தவத்து சங்கிலி கேள். தவம் தவம் பெற்றவள் இல்லைன்னா சிவபெருமான் கனவுல போவாரா ஐயா? சாரும் தவத்து சங்கிலி கேள் சால நம்பால் அன்புடையன் உன்னை போலே என்பால் அன்புடையவன். ஆகா, யாரு? சுந்தரமூர்த்தி உன்னை மனம் செய்து கொள்ள பிரியப்படுகிறான். இந்த பொண்ணு நீங்க சொல்லிட்டா அப்புறம் என்ன, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்னம்மா ஆனாங்கிற? ஆமா என்ன? அவருக்கு திருவாரூரிலே ஒரு தொடக்கு இருக்காம். தொடக்கா அப்படின்னு என்னம்மா? ஒரு கல்யாணம் முன்னே ஆகிருச்சு. திருவாரூரிலே பரவநாச்சியார கல்யாணம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் இப்ப திருவொற்றியூருக்கு வர்றாரு. காலம்பரத்தான் அந்த பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு இவருக்கு தெரியுமே தவிர அந்த பொண்ணை பத்தி வேற ஒண்ணும் தெரியாது. அவ இவரை பார்த்த உடனே இவர் சரித்திரம் ஜாதகம் அவ்வளதையும் விசாரிச்சு விட்டான். என்னம்மா, திருவாரூரிலே ஒரு தொடக்கு இருக்காம். ஆமாம்மா, சிவபெருமான் அந்த காலத்துல 2 தாரம் கல்யாணம் பண்ற பழக்கம். என்ன செய்யணுங்கிற? அவரு திருவொற்றியூர் எல்லையை தாண்டப்படாது, சத்தியம் வாங்கிட்டு வாங்க. சரி, கதையெல்லாம் அப்புறம் பெருசு, நான் அங்கே எல்லாம் போகல. எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த பொண்ணை பார்த்த சுந்தரர் அவளை பார்த்ததோட சரி, இவரை பார்த்த பொண்ணு அவர் சரித்திரத்தை பூரா விசாரிச்சு விட்டா. இப்ப சொல்லுங்க, ஆணுக்கு அறிவு அதிகமா பொண்ணுக்கு அறிவு அதிகமா? என்னமோ பொம்பளை பிள்ளைங்க ஓட்டு போட்டு நான் ஒன்னும் எம்பி ஆக போறதில்ல, புரியுதா? உள்ளதை சொல்றேன், முடிஞ்சது. இப்போ நம்ம 7 பொண்ணுல 7வது பொண்ணு இவரை கூட்டிக்கிட்டு எங்க போகுது? திருமருகல் கோயிலுக்கு போகுது. அந்த பொண்ணு முன்னாலே போக இவர் பின்னாலே போறார். கோயிலுக்கு போனா கோயில் கதவு சாத்தியாச்சு. ராத்திரி 2 பேரும் படுக்கணும். கோயில் சத்தரம். அந்த திண்ணையிலே அவன் படுத்தான், இந்த திண்ணையிலே இவள் படுத்தாள். அதான் பழைய காலத்து பழக்கம். தாடி கட்டலைன்னா தொடப்படாது. இன்னைக்கு நிச்சயதார்த்தமான ஸ்கூட்டர்ல பின்னால வச்சு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நல்ல வேளை வர்ற போது 2ஆ வர்றாங்க, 3ஆ வராம. புரியுதா? அந்த காலம் முடிஞ்சுது. 2 பேரும் தூங்கிட்டாங்க. விடிஞ்சுது. பொண்ணு எந்திரிச்சுது, அவன் எந்திரிக்கல, தூங்குறான். பக்கத்துல போய் பார்க்குது, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் வந்தது. நான் தூய்மையானவள் என்று நிரூபிக்க கூட முடியாது. கூட வந்தவன் இறந்து போய்விட்டான். சிவபெருமானே, இது நியாயமா? மன்மதன் எரிந்து போனான். சாம்பலிலே இருந்து நீ உடம்பையும் உயிரையும் உண்டாக்கினாய். இங்கே உடம்பு கிடக்கு, இது ரொம்ப எளிது. எப்படியாவது இவனை எழுப்பிக் கொடு. கண்ணீர் விட்டு அழுதாள். எல்லாம் கூட்டிட்டாங்க. நம்ம திருஞான சம்பந்தர் அந்த பக்கம் வர்றார். இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் சத்திரம். கோயிலுக்கு போகலாமா சத்திரத்துக்கு போகலாமா? கோயிலுக்கு போனா பிரசாதம் கிடைக்கும். சத்திரத்தில் யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. நமக்கு என்ன? நம்மளா இருந்தா எங்க போவான்? கோயிலுக்கு தான் போவான். சத்திரத்தில் போய் இந்த பொண்ணு அழுகிறத பார்க்கவா? போதும்பா, டிவியில பார்த்ததெல்லாம் போதும். திருஞான சம்பந்தர் என்ன தெரியுமா பண்ணினார்? ஆலயத்துக்கு சென்று ஆண்டவனை வழிபடுவதை விட ஒரு பெண்ணுடைய அழுத கண்ணீரை மாற்றுவது அதுதான் சிறப்பு. அந்த பொண்ணு கம்பீரமா நிக்குது. இவர் அந்த பொண்ணை பார்க்கிறார், கண்ணீர் வருது, அப்படியே பாடுறார். சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விடுமால் மடையார் பூவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. உன்னுடைய கோயிலிலே குவளை மலர்ந்திருக்கிறது. இந்த பெண்ணுடைய முகம் கூம்பி விட்டது. குவளைக்கு தந்த கருணை இந்த குமரிக்கு தரக்கூடாதா சிவபெருமானே? மடுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவளுக்கு துன்பம் தரலாமா? தொழக்கூடியவருக்கு துன்பம் கொடுத்தால் உன் கோயிலுக்கு இனி யார் வருவார்கள்? சிவபெருமான் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா?
ஒரு பார்வை பார்த்தார், விஷம் இறங்கிட்டு அவன் எழுந்தார். தமிழ் என்ன செய்யும்? இறந்தவரையும் எழுப்பக்கூடியது. திருமுறை தமிழ். முதலை உண்ட பாலனை அடைத்ததும், எலும்பு பெண்ணுருவா கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல். இந்த பொண்ணு கம்பீரமா இருக்கு. அவன் எந்திரிச்சுட்டான். ஞானசம்பந்தர் காலில் விழுந்தான். தாடியம் அப்படினார். மகிழ்ச்சி. 2 பேரையும் அழைத்துக் கொண்டு அப்படியே கோயிலுக்குள்ள போனார். சிவபெருமானுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஞானசம்பந்தா, அப்பொழுது நீ தனியாக வந்திருந்தால் கூட நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். இந்த பொண்ணுடைய துன்பத்தை மாற்றி இந்த பெண்ணையும் நீ இப்பொழுது அழைத்து வந்திருக்கிறாய். 2 பேரையும் மணமக்களாக்கி விட்டாய். இதுதான் சைவம் என்று உலகத்துக்கு நிலைநாட்டி விட்டாய். ஞானசம்பந்தா, இப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி. சிவபெருமான் நினைச்சிருப்பாரா மாட்டாரா? இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம வீட்டு பயலுக நம்ம சொன்னா கேட்கிறானா இல்லையா? என்னங்கம்மா, 99% மாட்டான்ல. நம்ம விட அறிவு ரொம்ப வந்துருச்சுல்ல. இந்த கையில ஒண்ணு வச்சிருக்கான்ல, அதுக்குள்ள உலகமே இருக்குல்ல. அவனுக்கு சொன்னா கேட்க மாட்டான். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா சொன்னபடி நான் கேட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லுவோம். ஆமா, பொய் தானே. அந்த பையன் அதெல்லாம் அந்த காலம் போங்கன்ட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்பா சொன்னதை பிள்ளை கேட்கணும், இது ஒரு மரபு. தசரத சக்கரவர்த்தி சொன்னதை ராமன் கேட்டான். பிள்ளை எல்லாம் கேட்காது, அது பாட்டுக்கு ஓடி போயிடும். இதுக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு எடுத்துக்காட்டை காட்டுறார். அங்கே ஒரு பிள்ளை, எங்க 7ஆம் நூற்றாண்டு 670 680 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். திருநாவுக்கரசு பெருமான் திங்களூர்ல கும்பிட்டுட்டு போறார். திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? நம்ம திருவையாத்துக்கு பக்கத்துல. திருப்பழனத்துல கும்பிட்டு திங்களூருக்கு போறார். திங்களூர்ல கும்பிட போற பொழுது ரொம்ப தாகமா இருக்கு. இப்படி ஒரு வெயில் காலம், பயங்கர வெயில். அப்பர் சுவாமி தனியாத்தான் போவார். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு பட பரிவாரம், அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு அவருக்கு. இவர் அப்புறாணி ஒத்தாளு பாவம், கந்தை மிகையாம் கருத்தும். அப்படி போவார். அப்படி போறாரா, காலில் செருப்பு கிடையாது, சுடுது, ரொம்ப தாகமா இருக்கு. கையில ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி, புரியுதா? உளவார படை. எங்க போனாலும் சுத்தப்படுத்தணும். வெளியிடையும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். அப்பத்தான் கடவுள் தங்குவார். போனாரா, ஒரு பெரிய போர்டு, அதெல்லாம் இவருக்கு பார்க்க முடியல. அவங்க பசி மயக்கம் என்ன தெரியும். உள்ள போனார், அது தண்ணி பந்தல், நல்ல தண்ணி வச்சிருக்காங்க. அப்பா கொஞ்சம் தண்ணி கொடு. வாங்கினார், குடிச்சார். ஆகா, அமுதமா இருக்கே தண்ணீர், அமுதமா இருக்கே தண்ணீர். சந்தோஷம். இப்ப கண்ணு பார்வை நல்லா வந்துருச்சு. அப்படி பார்க்கிறார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். என்னடா அது? நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? இந்த ஊர்ல எம்பேர்ல யாரு தண்ணீர் பந்தல் வச்சது? என் பேரு தானே திருநாவுக்கரசு, அப்படித்தானே சொல்லுவேன். என் பேர்ல எனக்கு ஆசையா இல்லையா? ஏகப்பட்ட ஆசை, பேராசை பேராசை. அம்மா, நம்ம பேரை பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல. டிவியில பார்த்தா சந்தோஷம், போர்டுல பார்த்தா சந்தோஷம். மாணிக்க வாசக சாமி சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இவன் அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே போய் என் பேரை போடலைங்கிறான். புரியுதா? பேர்ல அவ்வளவு ஆசை. எங்க ஊர்ல ஒருத்தருங்க கல்யாண அழைப்பு, அவர் பேரு திருமகுடம். திருமகுடம்ங்கிறத திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க, போமாட்டோம்ட்டாரு. ஏங்க, அவர் தான் பெரியவர், என்ன என் பேரை தப்பா எழுதி விட்டீங்க? திருமகுடத்தை திருகு மடம், இப்படி எல்லாம் தப்பு நிறைய வரும். பிரிண்டிங் மிஸ்டேக். அவன் என்ன பண்ணுவான்? கண்ணதாசன் அழகா சொல்லுவார், காரியாலயம்னு எழுதி வைக்கிறாங்க, ராமயானம்னு எழுதி வைக்கிறாங்க, பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறாங்க.
ஏகாதசின்னு எழுத சொன்னா ஏகதாசின்னு எழுதி வைக்கிறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிச்சவனும் பாரு. இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் வரப்படாதுன்னு தான் அந்த காலத்திலே ஏட்ட அத்தனை பேரு பரிசோதித்து பதிப்பித்தார்கள். நான் இருந்தா என்ன சொல்லுவேன்? எம்பேர்ல தண்ணீர் பந்தல் வச்சது யார்? திருநாவுக்கரசர் கேட்கிறார். பாட்டெல்லாம் ரொம்ப சொல்ல நேரம் இல்லை. இப்பந்தல் இப்பெயரிட்டு என் பெயரிட்டு இல்லை. நான் என்ன சொல்லியிருப்பேன்? என் பெயரிட்டு. இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தல் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கு முள சாலை குளம் காய் என்றார். இவர் கேட்டது ஒண்ணுதான். இந்த பேர்ல தண்ணி பந்த வச்சது யாரு? இந்த பேர்ல மட்டும் இல்லை, இந்த சாலை, இந்த குளம், இந்த சோலை, அவ்வளவுக்கும் இந்த பேரை வச்சவர் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார். அப்பூதி அடிகள் ஓ என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவர். அந்த அப்பூதி அடிகள் எங்கே இருக்கிறார்னு கேட்க அவர் எவ்விடத்தார் என வினவர் துன்றிய நூல் மார்வரும். நூல் மார்வர்னா என்ன அர்த்தம்? ஐயர் பிராமணர். துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதியார் மனையின்கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் சேய்த்தந்து நனித்தென்றார். அந்த காலத்தில் நாங்க 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் எல்லாம் படிச்ச போது பெரிய புராணத்தில் இருந்து 25 பாட்டு எங்களுக்கு பாடத்திட்டத்தில் வரும். கம்பராமாயணத்தில் இருந்து 25 பாட்டு வரும். மணிமேகலையில ஒரு 20 வரி வரும். திருக்குறள்ல ஒரு 20 திருக்குறள் இருக்கும். சீரா புராணத்துல ஒரு 10 பாட்டு இருக்கும். இப்போ நம்முடைய புண்ணியவான்கள் அதையெல்லாம் புத்தகத்தை விட்டு எடுத்து விட்டாங்களா? தமிழ் வாழ்கன்னு சொன்னா மட்டும் தமிழ் வாழாது. தமிழ் படிச்சாத்தான் தமிழ் வாழும். அதுக்குத்தான் இன்னைக்கு இந்த கூட்டம். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நாங்க பெரும்பகுதி இந்த 80க்கு மேற்பட்ட ஆளுகளை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் எபவ் 80 கேஸ். ஐயா பேசுனா நல்லா தூக்கம் வருது. எத்தனை மாத்திரை போட்டாலும் இப்படி தூக்கம் வராது. இமய மலையை இமையில கட்டி இழுக்கிறாப்புல தூக்கம் வருது. இப்படித்தான் பேசுவான். இப்போ கேட்கிறார். என்ன கேட்டார்? அவர் யார்? துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதி யார்? இப்பதான் வீட்டுக்கு போனார். வீடு இந்தா இருக்கு, இந்த பக்கத்துல வந்துட்டார் திருநாவுக்கரசர். வீட்டு வாசப்படியில நிற்கிறார். உள்ள யாரோ சொன்னாங்க சிவனடியார் வந்துட்டார். இவர் திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. அவர் அப்பூதி அடிகள்னு இவருக்கு தெரியும். வர்றாருல வீட்டுக்காரர் தானே. அந்த வீட்டுல எல்லாம் திருநாவுக்கரசு. மனைவி பேர் என்ன? நாவுக்கரசி. மூத்த பிள்ளை திருநாவுக்கரசு நம்பர் 1, திருநாவுக்கரசு நம்பர் 2. நீங்க மட்டும் 5ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தின்னு பேர் வைக்கலாமா? அது மாதிரி அமைச்சங்கள்ல ஜார்ஜ் தி 6th நம்மளை கடைசி ஆட்சி பண்ண புண்ணியவான். அது மாதிரி முதலாவது திருநாவுக்கரசு, 2ஆம் திருநாவுக்கரசு, 3ஆம் திருநாவுக்கரசு. மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு, கண்ணுக்குட்டிக்கு பேரு திருநாவுக்கரசு, படிக்கு பேரு திருநாவுக்கரசு, உலக்குக்கு பேரு திருநாவுக்கரசு. ஏன்? நமக்கு தெரிஞ்ச 5 எழுத்து அதுதான். நா உ க ர சர். எத்தனை எழுத்து? புள்ளிய விட்டுறணுமா? புள்ளிய விட்டுட்டு தான் எண்ணணும். திருங்கிறது அடமொழி. நாவுக்கரசர் எத்தனை எழுத்து? நா உ க ர சர் 5 எழுத்து. உங்களுக்கு ஓம் நம சிவாய 5 எழுத்து, சிவாய நம 5 எழுத்து. எங்களுக்கு நாவுக்கரசர் திருநாமம் தான் 5 எழுத்து. அதனாலதான் சேக்கிழார் அப்பர் சுவாமிகள் வரலாற்றை சொல்ற ஆரம்பிச்ச பொழுது அப்பர் சுவாமிகள் பேர்ல ஆரம்பிச்சார். திருஞான சம்பந்தர் வரலாற்றை சொல்ற பொழுது திருஞான சம்பந்தர் பேர்ல ஆரம்பிக்கல. அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள யாரு பேரை வச்சு ஆரம்பிக்கிறார்? திருநாவுக்கரசுன்னு ஆரம்பிக்கிறார். மங்கையர்க்கரசியார்னு பேரை வச்சு ஆரம்பிக்கிறார். சரி,
இவர் இங்க வந்துட்டாரா, அவர் அங்கே இருந்து வந்தாரா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறாங்களா? இப்ப யாரு யார கும்பிடுறது? உள்ள இருந்து அப்பூதி அடிகள் வர்றார், அப்பர் சுவாமி இங்க நிக்கிறார், யாரு யார கும்பிடணும்? அவர் இவரை கும்பிட்டாராம், இவர் அவரை கும்பிட்டாராம், ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்களாம். சேக்கிழார் சுவாமி ஒரு வயல் வரப்புல போனார். வரப்புல அந்த பக்கம் ஒரு நெற்கதிர் அப்படி சாஞ்சி வரப்புல விழுந்திருக்கு. இந்த வயல்ல இருந்து ஒண்ணு விழுந்திருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு ரெண்டு நெற்கதிர் விழுந்திருக்கு. பின்னால வந்தவன் சேக்கிழார சீக்கிரம் போங்கிறான். நான் போக மாட்டேன். என்ன போங்க? இந்த பாரு, என்னையா ரெண்டு கதிர் விழுந்திருக்கு, மிதிச்சுட்டு போ. ஐயோ மிதிக்க மாட்டேன். தாண்டி போ. சத்தியமா தாண்ட மாட்டேன். என்னையா உங்கூட பெரிய தொல்லையா போச்சு. என்னையா? அது நெற்கதிர் இல்ல, இது அப்பர் சுவாமி, அது அப்பூதி அடிகள். ஒருத்த மேல ஒருத்தர் விழுந்து கும்பிட்டுட்டாங்க. ஏண்டா உன் மரக்கண்ணுக்கு தெரியல? புரியுதா? பக்தியின் பாலராகி பரமனுக்காளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். சேக்கிழார் பாடுறார் இந்த பாட்டை. விழுந்துட்டாங்க ஒருத்த மேல ஒருத்தர், எந்திரிச்சாச்சு. இப்ப நம்ம அப்பர் சுவாமி அவரை பார்த்து கேட்கிறார், ஏய்யா சிவபெருமான் தலையில கங்கைய வச்சிருக்கார், அவர் அடியாருக்கு நீ தண்ணீர் பந்தல் வச்சிருக்க, அதுல உன் பேரு எழுதாம வேற பேரு ஏன் எழுதினேன்? என் பேரை எழுதுனேன்னு கேட்கல. ஏன்? அவருக்கு பேரே போச்சுங்க. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அப்புறம் எப்படி தன் நாம நினைப்பில் இருக்கு? நமக்கு சாகுற போது கூட நம்ம பேரு தான் நினைப்பில் இருக்கும். அவருக்கு அதுவும் மறந்து போச்சு. என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் முன்பேர் எழுதாதே, வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் ஒளி கொற்றவனார். என்னையா சொன்ன? வேறொரு பேரா? ஐயோ, எங்க வீட்டுல அத்தனையும் திருநாவுக்கரசு தான் ஐயா. அந்த பேரை போய் அது மந்திரம் ஐயா, அதை போய் வேறொரு பேருன்னு சொல்லிவிட்டீங்க. எங்க வேறொரு பேர்னா தப்பா? அவருக்கு தாங்கல. எந்த பேரை எப்படி சொல்றது? பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே. பிராமணால் வீட்டுல, சான்றோர்கள் வீட்டுல, எல்லா வீட்டிலையும் திருநாவுக்கரசர் பத்தி தெரியுமே. ஏன்யா உடம்புல விபூதி, கழுத்துல ருத்ராட்சம் வேற. நீ யாரையா? எந்த ஊரு? எங்க இருந்து வர்ற? உன் பேர் என்ன? அப்பர் சுவாமிய ஆடி போயிட்டாரு. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே. மங்களமாம் திருவேடம். வேஷத்தை பாரு, சிவனடியார் வேஷம். மங்களமாம் சஸ்பென்ஸ்ங்கிறீங்களே, இதாம்மா சஸ்பென்ஸ். இந்த சினிமா படத்தை பார்த்துட்டு ஆணு வாய திறந்துகிட்டு இருக்கமே. 12ஆம் நூற்றாண்டிலேயே அற்புதமாக பாடியவர் சேக்கிழார் பெருமான். மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை மொழிந்தீர் எங்குரைவீர், நீர்தாம் யார் இயம்பும். இவருக்கு இப்பத்தான் புரியுது, நம்மளுக்கு ரசிக பட்டாளம் வச்சிருக்கிறான் இந்த ஆளு. ரசிகர் மன்றம் யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. இவர் பெருமையே இவருக்கு இப்பத்தான் தெரியுது. ஆஞ்சநேயனுக்கு 4 பேர் சொன்னாத்தான் அவன் பெருமை புரியும். திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். என்ன சொல்லணும்? நான் தான் திருநாவுக்கரசுங்கணும் சொல்லலை. பிற துறையில் நின்று ஏற சமணத்துக்கு போனேன், அதை காப்பாத்துறதுக்கு சிவபெருமான் சூளை கொடுத்தார். சூளைனா என்ன சூளை? பெருஞ்சூளை. பெருஞ்சூளை கொடுத்தாரா அருளினாரா? அருளினார். சிவபெருமானே எனக்கு செல்வத்தை தந்து அருளுங்கள் கேட்போம். எனக்கு நல்ல பெண்டாட்டியை தந்து அருளுங்கள், நல்ல பிள்ளையை தந்து அருளுங்கள், எனக்கு கொரோனாவை தந்து அருளுங்கள். என்னையா சொல்ற? அருளு பெருஞ்சூளையா? சூளைய அருளினான்னு சொல்லுவானா யாராவது? ஏன் இந்த சூளை கொடுக்காட்டி நான் என்ன அஸ்தி நாஸ்தின்னு சமணத்திலே கடந்து வாழ்க்கை வீணா போயிருக்கும் ஐயா. கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே அப்படி ஆய் போயிருக்கும் ஐயா என் வாழ்க்கை. அருளு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன், உணர்வில்லாத அந்த சிறியவன் நான். அவர் பெரியவன் பெரியவன் என்கிறாரு, இவர் சிறியவன் சிறியவன் என்கிறார்.
புரியுதா புரியலையா? நம்மை அடுத்தவர்கள் தான் பாராட்ட வேண்டுமே தவிர நாம் நம்மை பாராட்டிக் கொள்ளக்கூடாது. எப்போ என்னை நான் தாழ்த்திக் கொள்கிறேனோ அடுத்தவர்கள் என்னை பாராட்டுவார்கள். எப்பொழுது என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேனோ அடுத்தவர்கள் என்னை தாழ்த்துவார்கள். எங்க ஊர்ல ஒருத்தர் பொன்னாடை போர்த்தினாங்க, 950 பொன்னாடை. அப்பா மூட்டை கணக்கு வீட்டுக்கு வந்தாச்சு என்றான்ட்டாரு. அவன் என்றான். எத்தனை பொன்னாடை? 950. 50 பொன்னாடைய அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. புரியுதா புரியலையா? 1000 பொன்னாடை இவரு வாங்கி கொடுத்து போர்த்துறான்னாரு. அதுல ஒருத்தன் 50 பொன்னாடையை அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அடுத்த ஆளுக்கு ஆகும்னு செய்யலாமா? அருள் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த திருளும் உணர்வில்லாத சிறுமையேன். அவருக்கு எப்படி இருக்கும்? காலில் விழுந்தார், கும்பிட்டார், காலை கழுவினார், தீர்த்தத்தை எடுத்தார், தெளித்தார், உள்ளுக்கும் பூரித்தார். நேரம் முடிச்சிடுறேன். சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லா ஏற்பாடும் தயாராயிடுச்சு. மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு இலை எடுத்துக்கிட்டு வா அந்த அம்மா. அந்த பையன் என்ன சொன்னான் அதான் இன்னைக்கு அதுக்கு தான் சொல்ல. மூத்த பையனை கூப்பிட்டு மணியாச்சு, போய் சாப்பாட்டுக்கு இலை. ஆமா, வீட்டில் இருக்கிற இலை எடுக்கப்படாதா? எடுக்கப்படாது, அது அழுக்கா இருந்திருக்கும், பள்ளி எச்சம் இருக்கும். அடியார்களுக்கு சாப்பாடு எப்படி போடணும் தெரியுமா? வாழை தோப்புல வாழை இலை அப்படி மஞ்ச கலர்ல சுருண்டு இருக்கும் பாருங்க, அதைத்தான் எடுக்கணும். ஏன்னா அதுல பறவை எச்சமிட்டு இருக்காது. அந்த பையனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. பையன் என்ன தெரியுமா சொன்னா? நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். எங்க அப்பா அம்மா நல்லவங்க, அடியார் தொண்டில எனக்கு இடம் கொடுத்தாங்க. இப்படி பிள்ளை வேணுமா வேண்டாமா? இதுதான்மா சன், மற்றதெல்லாம் சின். நம்ம பிள்ளை ஒழுங்கா சொன்னா சன், இல்லாட்டி பண்ணன பாவம். வேற என்ன பண்றது? நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். எங்க அப்பா அம்மா நல்லவங்க, எனக்கு இதுல வாய்ப்பு கொடுத்தாங்க என்று வேகமா ஓடினான். வேகமா போனவன் நல்ல அப்படியே உள்ள சுருண்டு இருந்தது. அதை போய் அப்படி கட் பண்ணா, எடுத்தான். உள்ள தூங்கின பாம்பு கையில போட்டுது. நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாளை மல்லலம் குறுத்த ஈரும் பொழுதினில் வாள் அரா ஒன்று அல்லலுற்று அழுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. பாம்பு தீண்டிற்று. இந்த வார்த்தை முக்கியம். பையன் என்ன பண்ணா? ஓடி வர்றான். ஏன்? சீக்கிரமா கொடுத்துட்டு செத்து போகணும். ஓடி வந்தா ரத்த ஓட்டம் என்ன ஆகும்? இன்னும் வேகமா ஏறுது. அப்பா அம்மாட்ட வந்தான், வச்சான், விழுந்தான், தன் கடமையை நிறைவேற்றி விட்டான். போதும், அதுக்கு மேல நான் போக கூடாது. அந்த பிள்ளை என்ன சொன்னது? நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். சேக்கிழார படியுங்கள். ராத்திரிக்கு சாப்பிடுற போது அப்பா அம்மா பிள்ளை குட்டி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுற பொழுது பெரிய புராண கதைகளை பிள்ளைகளுக்கு லேசாக சொல்லுங்கள். தன்னை அறியாம அந்த பிள்ளை கேட்பான். எங்க நம்ம பிள்ளை கெட்டு போவானா? அந்த நம்பிக்கை வேண்டாம். நல்காது ஒளியான் நமக்கு. திருமுறை படிச்சா நம்பிக்கை வந்துடும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் படுறதெல்லாம் நல்லதா பட்டுதான். கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. கண்ணில் எல்லாம் நல்லதா படுமா? புரியுதா? பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச். எதை பார்த்தாலும் நல்லதா பட்டா நம்ம நல்லா இருக்கலாம். எதை பார்த்தாலும் கஷ்டமா பட்டா நம்மளும் கஷ்டப்படணும். ஒரு பையன் ஓடுறான், நல்லா ஓடுறான், கெட்டிக்கார பையன், அறிவாளின்னு நினைக்கணும். ஐயோ ஓடுறானே, விழுந்து போறானே, முழங்கால் அடிபட போகுதே, கூடாது. பாசிட்டிவ் அப்ரோச் தான் வேணும், நெகட்டிவ் அப்ரோச் இருக்கப்படாது. கண்ணினால் அகுதூரும் கழுமல வளநகர். போதும்.